Assalamu alaikum and hello everyone, welcome back to Dija Lifestyle. இன்னைக்கு தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே இன் மை லைஃப் பிளாக் கொண்டு சிம்பிளாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்கையெல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது. நல்ல சூரிய வெளிச்சம் நல்லா இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான டே சொன்னால் மோஸ்ட்லி எங்களோட ஊரில் ரெயின் தான், எப்போவுமே மழை தான். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சன்லைட்டோட இந்த மாதிரி ஒரு கிளியரான ஸ்கையை பார்க்குறன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுப்பினேன். பிகாஸ் முந்தின நாள் எனக்கு சரியான ஸ்டொமக் பெயின், மிக்ரைன் வருத்தம். அதனால் மறுநாள் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹீட்டரில் தண்ணி வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஒரு டீயை ஊற்றி குடிச்சிட்டு என்னோடய மகனுக்கு நான் ஃபுட் மேக் பண்ண வந்துட்டேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போவுமே நான் 2 டைப் வெஜிடபிள்ஸ் போட்டுருவேன். அதோட ஒரு மீட்டும் போட்டு ரைஸ், தால், அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் டர்மெரிக், சீரகம் அந்த மாதிரி போட்டு தான் எப்போவுமே சாப்பாடு கொடுப்பேன். வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் எட் பண்ண மாட்டேன். இருந்தால் சம்டைம்ஸில் பருப்பு போடும்போது மட்டும் ஒரு வெள்ளைப்பூட்டு பல் எட் பண்ணிக்கொள்வேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு கேரட்டும் பொஞ்சியும் சோறும் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா ஃபிஷ்ஷும் போட்டு அவங்களுக்கு நல்லா ப்ரெஷர் குக்கரில் மசிஞ்சு வேகிற அளவுக்கு வச்சுட்டேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அதை பார்த்திங்கன்னு சொன்னால் கிரேவி செய்ய போகிறேன். அண்ட் இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போதே கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல ப்ராடக்ட் கொச்சிக்கத்தூள் யூஸ் பண்ணேன். ஸோ அதுதான் கலர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லன்ச்சுக்கு ரெடி பண்ணேன். ஆல்ரெடி நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. பிகாஸ் சமைக்கலை வீட்டில் எதுவுமே பான் வாங்கி சிம்பிளாக நைட்டு இந்த கறியோடு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அண்ட் இது லஞ்ச் ப்ரிப்பேர் தான். லஞ்ச் கூட இந்த மீன் கறி மட்டும் தான் நான் சமைக்க போகிறேன். சொன்னால் அம்மா வீட்டில் இருந்து இருப்பிலாக்கா கறி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கும் வருத்தம்ன்றதால நான் பெருசாக டென்ஷன் ஆகிக்கொள்ளல. ஓகே, இந்த மாதிரி சமைச்சிக்கொள்வோம்னு சிம்பிளாக சமைச்சாச்சு. நான் இப்போ ஃப்ரை பண்ண போட்டிக்கிறேன். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளத்த மீன் நல்ல டேஸ்டியாகவே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் முந்தின நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போது மார்னிங் பொரிக்கிறேன். ஸோ ஒரு 11க்கு மாதிரி இதை ஃப்ரை பண்ணுறேன். என் சோறுமே வச்சாச்சு. சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் இதை ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவி வச்சுட்டேன். ஸோ ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. நல்ல பெரிய ஃபிஷ் வேறு. சமையல் கூட நான் ஃபுல்லாக வீடியோ பண்ணல. சிம்பிளாக இதுதான் செஞ்சேன் அப்படின்னு காட்டணும்னு தான் நான் யோசித்தேன். ஸோ நான் ஃபுல் ஆஃப் ரெசிபியாகவே இருந்தாலும் போரிங் இருக்கும் இல்லையா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணேன். இது கிரேவிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அதோடய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிஷ் கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கொதிக்கட்டும்னு சொல்லி அதை வச்சுட்டு வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போட வந்தாச்சு. இது நான் புதுசாக வாங்கின வாஷிங் மிஷின். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பரில் எங்களுக்கு நான் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் டிசம்பரில் ஒரு வாஷிங் மிஷினும் வாங்கியாச்சு. வெரி ஹாப்பி. பெரிய ஒரு விஷயம். அண்ட் இன்னும் 2 இயர்ஸ் ஆகலை. பட் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி பண்ணுறது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா வீட்டில். ஸோ மிச்சம் சந்தோஷம். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கழுவுற இது எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ஏதாலும் நல்ல ஒரு இது டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கினேன். ஸோ அது 1 kg பேக்கெட். அப்போ அதை பாட்டிலில் ஸ்டாக் பண்ணி வச்சா யூஸ் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும் இல்லையா. அந்த பேக்கெட்லேருந்து எடுத்து கொட்டுறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அதனால் ஒரு நார்மலாக இந்த கடையில் வாங்க இல்லையா டாஃபி பாட்டில், அது ஒரு பாட்டிலை எடுத்து அதில் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ முடிய அதை அப்படியே ஃபில் பண்ணி வச்சுட்டா யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வழக்கமாக மெஷர் பண்ணுவேன். இந்த மூடியால் ஒன்ஸ் அப்படித்தான். ஸோ இப்போ வீடியோ பண்ணுறதுனால அப்படியே உண்மையிலேயே இந்த வாஷிங் மிஷின் அந்த எடுத்து மாஷா அல்லாஹ் பர்ஃபெக்டாக கழுவுது. அண்ட் அதை அப்படியே வாஷிங்க்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் போட்டுட்டு இதுக்கு முன்னே நான் ட்ரிங்க் ஓப்பன் ஒரு 2 days போல் ட்ரிங்க் ஓப்பன். ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் ஆகிருக்கட்டும், பிள்ளையோட ட்ரெஸ் ஆகிருக்கட்டும் எல்லாம் நிறைய கூடிருச்சு. அண்ட் அதுக்கு இருந்த ஒரு 4-5 நாள் ட்ரெஸ் கூட நான் வாஷ் பண்ணலை. எல்லாம் வாஷிங் மிஷின் வந்தோடனே கழிக்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன்.
அண்ட் வந்து ஒரு 4 கூடைக்கு கிட்ட நான் ஒரே டைமில் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணினேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நான் நிறைய மடிக்கிறேன் முடியவே இல்லை. அண்ட் என்னோட மகன் வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்லேயே தூங்கி கொண்டிருக்கிறாரு. அவரும் மிச்ச நேரம் தூங்க எல்லாம் மாட்டார். ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல தான். இப்போ பாருங்க எலும்பி அப்படியே எங்கள் பக்கத்தில் வந்துட்டாரு. அண்ட் அவரை ஓகே காம் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு நைட் ப்ரிப்பேருக்கு வந்தாச்சு. நைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெச்சிரகம் வீட்டில் முடிஞ்சிச்சு. வழக்கமாகவே வந்து இந்த அரிசி மாவு, அடுத்தது வந்து கொச்சிக்காய் தூள், அதே போல் கொத்தமல்லி தூள், நெச்சிரகத்தூள் இது எல்லாமே வந்து நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அரிசி ஊற வச்சு அரிசி மாவு செய்வோம். வரமிளகா வாங்கித்தான் கொச்சிக்காய் தூள் அரைச்சி எடுப்போம். கொத்தமல்லி சீட்ஸ் வாங்கி தான் கொத்தமல்லி பவுடர் செய்வோம். காஃபி அந்த மாதிரி தான் வீட்டில் தான் காஃபி மேக் பண்ணுவோம். அந்த காஃபி பவுடர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே வழக்கமாக வருது. அது எங்களோட அம்மா பழக்கினது. ஸோ நாங்களும் அப்படி தான் வீட்லேயே நெச்சிரமெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோம். பவுடர் வாங்குறதே இல்லை. ஸோ இப்போ நான் தனி வீட்டுக்கு வந்து இந்த நெச்சிரம் மட்டும்தான், நெச்சிரமே மாவு அரைக்கிறேன். இது மட்டும் தான் வச்சுக்கிறேன். கொச்சிக்காய் கொத்தமல்லி கடையிலேயே தான் நான் பேக்கெட் வாங்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் குருமா மாதிரி சப்பாத்திக்கு செய்ய போகிறேன். கொஞ்சம் தண்ணியாக திக்கான குருமா இல்லாமல் சிம்பிளாக தண்ணியாக செய்கிறேன். ஏன்னா சப்பாத்திக்கு கொஞ்சம் டேஸ்டியாக கொண்டேன். ஆனால் நான் செஞ்சதுலேயே பெஸ்ட் டேஸ்ட்டாக வந்துச்சு இந்த குருமா. கொஞ்சம் தண்ணியாக அப்படி லிக்விடாக கொஞ்சம் இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. அதை வந்து இந்த ஆட்டரைச்செல்லாம் அவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு. ஆனால் எனக்கு கையால் பிடிக்கல. அது அவசரத்தில் அப்படி சூடை பிடிச்சிட்டேன். கையே சுட்டு போயிடுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் சரி, என்னோடய சிஸ்டர் மகனும் சரி நல்லா டேஸ்ட் பண்ணாங்க. நிறைய சப்பாத்தி சாப்பிட்டாங்க. அவங்க வெரி ஹாப்பி. நானுமே சாப்பிட்டேன். உண்மையிலேயே நான் செஞ்சுதான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மஷாலான்ட்டு. மிச்ச நாளைக்கு பிறகு ஆட்டிறைச்சியில் சாப்பிட்டது அதனாலையும் தெரியல. பட் டேஸ்ட் வைஸ் வெரி நைஸாக இருந்துச்சு. இது வந்து நான் சிம்பிளாக தான் செஞ்சேன். வழமையாக நாங்கள் இறைச்சிக்கறி ஆக்குற அதே சிஸ்டத்தில் கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது, சில்லி பவுடர் போடாமல் பெப்பர் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக தேங்காய் அரைச்சி தேங்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆல்ரெடி நான் நைட் அரைச்சி நெச்சிருக்கேன் அதே கப்பில் வந்து தேங்காய், பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அரைச்சி இந்த மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் அதையும் ஊற்றி லைட்டாக வற்ற வச்சு எடுத்தேன். டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுல் ரெசிபி வேணுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு டைம் எடுத்து மறுபடியும் செஞ்சு ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னடா அதிசயம்னு தெரியலை, சப்பாத்தி எல்லாம் புஸ் புஸ்ன்னு வந்துச்சு. எனக்கு டவுட்டாக இருக்குது, என்னடா இது எனக்கா அப்படின்னு சொல்லி. இது அப்படியே ஆவி பறக்க பறக்க இந்த கறி வேறு சுட சுட வைக்கிறா. நான் சப்பாத்தியோட அப்படியே ஆசையில் எடுத்து என் கையில் கொஞ்சமாக கை வேற சுட்டு போச்சு. அவ்வளோ சூடாக இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. மட்டனுமே கூட அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்துச்சு. இந்த பாருங்கள் கையால் அப்படியே கசக்குனா அவ்வளோ பூ மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் எங்களோட பியூட்டிஃபுல் டே இன் மை லைஃப் vlog. ஸோ ஒரு சிம்பிள் டே என்னோடய லைஃப்பில் நான் கொண்டு போனது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிவிட்டு நான் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி vlogs தொடர்ந்து வரணுன்றதுக்காக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்களும் வேறு வித்தியாசமான விதமாக புது புது வீடியோஸோடு உங்களை சந்திக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஸோ எப்படியெல்லாம் வீடியோ பண்ணலாம்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இன்னொரு வீடியோ நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நான் என்னோட சேனலுக்காக வாங்கின ஒரு மைக். ஸோ நிறைய விஷயம் வாய்ஸ் கொடுக்குறேன், பட் கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகுது இல்லையா? ஸோ அதனாலேயே வாய்ஸ் கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு மைக் வாங்கி, இதுதான் அந்த மைக், வயர்லெஸ் ப்ளூடூத் மைக். அதே பிரசங்கித்தனமும் தெரியலை, பட் ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் தானே எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் இதையும் சொல்லி ட்ரை பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் வெற்றி நிச்சயம். ஸோ வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீஜா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.